அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர், பட்டர்ஃப்ளை ஹாஸ்பிட்டல், காரைக்குடி. இந்த பதிவில் முதல் 6 மாதத்தில் இருக்க குழந்தைங்களோட எடை வேகமாக அதிகரிக்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை 4 பாகமாக பிரிச்சிருக்கேன். முதல் பாகத்தில் நார்மலான வெயிட் கெயின் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சரியாக குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது எப்படி, பிரஸ்ட் ஃபீடிங், ஃபார்முலா ஃபீடிங், இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவதாக தெர்மோ ரெகுலேஷன் ஆஃப் பேபிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாலாவதாக மிஸ்சலேனியஸ் திங்ஸ். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தலைப்புகளில் குழந்தைங்க ஹெல்த் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த குழந்தைங்களோட நார்மல் வெயிட் கெயின் பற்றி பார்க்கணும். இந்த நார்மலை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் பர்த் வெயிட் வரும்போது பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. அதனால இந்த பர்த் வெயிட்டை பற்றி ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனுங்கிறனால இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஜென்ரலான ஒரு கருத்து, நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்மளோட எதிர்பார்ப்பு சரியான அளவில் இருந்தால் நமக்கு ஏமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு வெயிட் ஏறுறாங்க, எவ்வளோ ஏறணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோஸ் நான் அதில் போட்டிருக்கேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, முதல் 2 வாரத்தில் குழந்தைங்களோட எடை இறங்கி அதுக்கப்புறம் 2 வார முடிவில் உங்களோட குழந்தை பர்த் வெயிட்டை ரீகெயின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு 3 to 4 மந்த்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு 750லிருந்து 1000 கிராம் கெயின் பண்ணுவாங்க. 5ஆவது மாதமும் 6ஆவது மாதமும் ஒரு மாதத்துக்கு 300லிருந்து 600 கிராம் வரைக்கும் கெயின் பண்ணுவாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு முதல் 6 மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில், எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு தடவை வெயிட் செக் பண்ணணும். 2ஆவது வாரம் முடியும் போது ஒரு தடவை வெயிட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்ல முறையில் இருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா 1.5 மாதம் தடுப்பூசி போடும்போது, 2.5 மாதம் தடுப்பூசி போடும்போது, 3.5 மாதம் தடுப்பூசி போடும்போது, அதுக்கப்புறம் 6 மாதம் முடிகிற நேரங்களில் உங்கள் குழந்தைய வெயிட் செக் பண்ணால் போதும். அடுத்து நம்ம எந்த மாதிரி ஃபீடிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிரஸ்ட் ஃபீடிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட், இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சேனல்லே டிப்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பிரஸ்ட் ஃபீடிங்னு எலாபரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ்னு நான் நினைக்கிறது அவங்களோட ஃபுட் இன்டேக். குழந்தைங்களோட டிமாண்ட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் த கிளாக் 24 ஹவர்ஸும் ரெகுலராக அந்த குழந்தைங்க உங்கள்கிட்டருந்து ஃபீட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அடல்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டே டயத்தில் கரெக்டாக சாப்பிட்றீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, நைட்டு 8 o'clock 9 o'clock டின்னருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட இன்டேக் ரொம்ப புவராக இருக்கும். உங்களோட குழந்தை உங்கள்கிட்டருந்து கான்ஸ்டண்ட்டாக பிரஸ்ட் மில்க் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நைட்டு நேரங்கள்லேயும் உங்களோட இன்டேக் நல்லா இருந்தால் தான் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் டிமாண்டை உங்களால் மீட் பண்ண முடியும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் நைட் டயத்தில் whenever you are waking up for feeding, அதாவது நைட்டில் பால் கொடுக்க எப்போ எந்திரிக்கிறீங்களோ பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளாஸில் எனர்ஜி உள்ள லிக்விட், ஃபார் எக்ஸாம்பிள் பால், மோர், ஜூஸு, சூப்பு, அந்த பெஸ்ட் திங் ஐ வுட் சே இஸ், நம்ம சாதம் வடிக்கும் போது வர்ற தண்ணியை ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு அதையும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட்டு நேரத்தில் 1 o'clock to 2 o'clock ஒரு மீல்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிறது பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாட்டர் இன்டேக், திஸ் டைம் ஆஃப் த இயர், இந்த வருஷம் இந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நார்மலாக இருக்கவங்களோட நீர் தேவையே அதிகரிக்குது. பர்டிகுலராக பிரஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் உடம்பில் டீஹைட்ரேஷன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் திங் யுவர் பாடி வில் டூ இஸ்
கட் பேக் தி பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன். அதனால நீங்கள் வந்து நிறைய தண்ணி நீர் ஆகாரம் எடுத்துக்கிறது அவசியம். நான் என்னோடய பேஷண்ட்ஸுக்கு சிம்பிளாக சொல்கிற அட்வைஸ், டே டயத்துலையோ நைட் டயத்துலையோ whenever you are awake, பெரிய முள் எப்போ 12க்கு வருதோ ஒரு பெரிய கிளாஸ் நிறையா எனர்ஜி உள்ள லிக்விட் எடுத்துருங்க. அதே பெரிய முள் 6க்கு வரும்போது பெரிய கிளாஸ் நிறையா plain வாட்டர் நிறையா குடிங்க. இது போக நீங்கள் சாப்பாடும் நிறையா சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன்ஸ் நல்லாயிருக்கும். உங்கள் செக்ரீஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா குழந்தை நல்லா பால் குடித்து நல்லா வேகமாக வளருவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பேபி எப்போ வந்து ஃபீடிங்க்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா அழுகிறது எல்லாமே பசிக்கு தான் அழுகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கேஸ் போகும்போது அழுவாங்க, யூரின் போகிறதுக்கு அழுவாங்க, இன்ஃபேக்ட் மோஷன் போகிறதுக்கும் அழுவாங்க. இதில் வந்து நம்ம பசியோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு உடனே தூங்கிடுவாங்க. நம்ம கிளினிக்கில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சார் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி இது கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கு என்னோட சிம்பிளான அட்வைஸ், ஐ ஆல்வேஸ் சே, குழந்தைங்களை வந்து ஒரு 5 to 10 minutes அழுக விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணுறதுல சில பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதில் முதல் பலன் வந்து 5 to 10 minutes அழுகும்போது நான் சொன்ன வேறு சில காரணங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஜென்யூனாக பசி இருந்தால் மட்டும்தான் 5 to 10 minutesக்கு அப்புறமும் குழந்தை அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 5 to 10 minutes அழுகும்போது குழந்தை will be completely awake and brisk. ரெண்டாவதாக முக்கியமான விஷயம் வந்து இந்த குழந்தையோட அழுக சத்தம் கேட்கும்போது தாய்மார்களில் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் ஹைண்ட் மில்கை வந்து முன்னாடி கொண்டு வரும். குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து குழந்தைங்க அழுகிறதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. பேபிஸ் க்ரையிங் இஸ் அ நார்மல் ஃபினாமினா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு இந்த தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு பத்தாமல் வரும். இந்த மாதிரி நேரங்களில் குழந்தைங்க அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, எடை சரியாக ஏறாது. இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்களோட குழந்தைங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மருந்துகள் எடுங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபீட்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபீட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். குழந்தைங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஜென்ரலாக மதர்ஸ் வந்து தே கேன் கோ இன்டு போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன். ஜென்ரலான சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்நேட்டல், அதாவது குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களோட மதர்ஸ் வந்து சரியாக பேச மாட்டாங்க, எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களோட ஆப்ஸ்டடிஷியன்ட்ட ஹெல்ப் கேட்டு தேவைப்பட்டால் சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிப்ரெஷன் இருந்ததுன்னா அவங்களோட இன்டேக் பாதிக்கும், அது நம்மளோட குழந்தையோட க்ரோத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் சில மனஸ்தாபங்கள், சில சண்டைகள் பொதுவாக இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி நேரங்களில் இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நினைக்காமல் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இட் வில் இன்டர்ஃபியர் வித் யோர் பிரெஸ்ட் ஃபீடிங் செக்ரீஷன். ஸோ தயவுசெய்து சின்ன சின்ன கஷ்டங்களை பெருசுப்படுத்தாமல் இந்த அருமையான நேரத்தை சந்தோஷமாக இருந்து நல்ல முறையில் உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும். இந்த அல்டர்னேட்டிவ் ஃபீட்ஸ் அப்படிங்கும்போது 2 விதமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா ஃபீடிங், ரெண்டாவது வந்து கவுஸ் மில்க் ஃபீடிங். இந்த ஃபார்முலா ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து கரெக்டான காம்போசிஷன் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து தண்ணியாக கொடுங்க, கெட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த ஃபார்முலா மில்க்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக கலக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாஸ் வில் கம் அஸ் ஒரு ஸ்பூனுக்கு 30 ml ஆஃப் வாட்டர். இந்த டைல்யூஷனை நீங்கள் கூட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு கிடைக்கிற எனர்ஜி கம்மியாயிரும்,
இந்த குழந்தைங்க வந்து நிறைய யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும், வெயிட் கெயினும் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது ஒரு ஸ்பூனுக்கு 30 ml. வேறு சில ஃபார்முலாஸில் கான்சன்ட்ரேஷன் மாறும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபார்முலா வந்து ஒரு ஸ்கூப்புக்கு 30 ml வாட்டர். ஸோ ஆப்வியஸ்லி குழந்தைங்களோட பால் தேவைகள் கூடும்போது நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்கூப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 ஸ்பூனுக்கு 45 ml வாட்டர், 2 ஸ்பூனுக்கு 60 ml வாட்டர், 2.5க்கு 75, 3க்கு 90, இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா பிராண்ட்ஸை பற்றியும் நம்ம இங்கே பேச வேண்டியது இருக்குது. ஜென்ரலாக டேர்ம் பேபிஸ் ஃபார்முலா, ப்ரீ டேர்ம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இந்த ப்ரீமெச்சுவர் பேபிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோ பர்த் வெயிட்டாக பிறந்திருந்தாவோ இல்லை குறப்பிரசவத்தில் பிறந்திருந்தாவோ உங்கள் பீடியாட்ரிஷியன் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களாக இதை வாங்கி கொடுக்க வேண்டாம். டேர்ம் பேபிஸ் ஃபார்முலா, அதாவது நிறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்குன்னு உள்ள ஃபார்முலாவில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதுலேயும் நிறைய வித்தியாசமான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இப்போ நிறையா வந்துகிட்டே இருக்குது. என்னோட புரிதல் எல்லா ஃபார்முலாவும் ஒன்று தான். சிம்பிள் ஃபார்முலான்னு ஒன்று வருது, அட்வான்ஸ்டு ஃபார்முலான்னு ஒன்று வருது. இந்த அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான உள்ள மருந்து, அயன் ஃபோர்ட்டிஃபைடு, ஈஸி டைஜஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்காண்டி அவங்க வெவ்வேறு பிராண்ட் கொண்டு வர்றாங்க. என்னோட அட்வைஸ், யூஸ் சிம்பிள் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவை சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா பீடியாட்ரிஷியன்ஸை போய் பார்த்துட்டு அந்த பீடியாட்ரிஷியன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்முலா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த ஈஸி டைஜஸ்டபிள் ஃபார்முலா அண்டு ஃபோர்ட்டிஃபைடு ஃபார்முலாஸ் வில் நாட் கிவ் யூ எனி எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஃபார் க்ரோத். இந்த ஃபார்முலாஸ் மாற்றி கொடுக்குறனால உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வேகம் அடையாது. நீங்கள் ப்ரொப்போர்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுங்க. அடுத்து மாட்டுப்பால் பற்றி பேசணும். நிறைய பேர் வந்து தாய்ப்பால் பத்தாமல் இருக்கும்போது ஃபார்முலா ஃபீடிங்க்கு பதிலாக மாட்டுப்பால் கொடுக்குறீங்க. இது இந்தியன் கல்ச்சரில் இது நார்மல். இது வந்து பல 100 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு வர்ற விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா காய வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அகெயின் இந்த விஷயத்தில் நிறைய பெற்றோர்கள் பண்ணுற தப்பு வந்து கவுஸ் மில்கை டைல்யூட்டிங் வித் வாட்டர். மாட்டுப்பாலில் வந்து தண்ணி ஊற்றுறது, இது ஒரு பெரிய தப்பு. நீங்கள் தண்ணி ஊற்றும் போது குழந்தைக்கு கிடைக்கிற கேலரிஸ் கம்மியாகும், குழந்தையோட வேகம், வளர்ச்சி வேகம் கம்மியாகும். அதனால் தயவுசெய்து மாட்டுப்பால் கொடுக்கறது தப்பு இல்லை, நீங்கள் கொடுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி கொடுங்க. உங்களுக்கு மில்க் அலர்ஜி வரப்போகுது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலைனாலும் அலர்ஜி வரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றுறனால அலர்ஜியை அவாய்ட் பண்ணலான்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது தப்பான கருத்து. ஒரு சில குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் கொடுக்கும்போது டயரியா மாதிரி போனாவோ இல்லை அடிக்கடி சளி பிடிச்சாவோ நீங்கள் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாட்டுப்பால்னால தான் இந்த பிரச்சனை வருதா அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம தெர்மோ ரெகுலேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னா சிம்பிளாக குழந்தைங்க இருக்க வேண்டிய தட்பவெட்ப நிலையை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களோட நார்மல் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் 98லேருந்து 98.6 வரைக்கும் இருக்கும். சென்டிகிரேட்டில் பார்த்தோம்னா 36 to 36.5 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குழந்தைக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கவர் பண்ணாமல் விட்டுறீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபேனுக்கு கீழே வைக்கிறீங்க. ஜென்ரலாக குழந்தைங்க வந்து அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே ரொம்ப வார்மாகவே இருந்தாங்க அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு வேர்க்கிறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் குழப்பமே பண்ணிக்க வேண்டாம். முதல் 3லிருந்து 4 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கேப் போட்டு வச்சுக்கிறது நல்லது. மிட்டன்ஸுன்னு சொல்கிற கையில் மாட்டிக்கிற க்ளவுஸ் மாட்டி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி சாக்ஸுன்னு சொல்கிற காலில் மாட்டிக்கிற சாக்ஸ் மாட்டி வச்சுக்கிறது நல்லது. இந்த பால் குடிக்கிற நேரம் போக குழந்தைங்க நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு ஒரு மெல்லிசான துணியை வச்சு குழந்தைங்கள சுற்றணும். இதுக்கு பேர் ஸ்வாடலிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் குழந்தைங்கள ஸ்னக் ஃபிட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா அசந்து தூங்குவாங்க. நல்லா தூங்கும்போது அவங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். இதை பற்றின
நிறைய யூடியூப்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஸ்வாட்லிங் ஆஃப் பேபிஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். முதல் 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. தே டென் டு ஸ்லீப் பெட்டர். அதுக்கப்புறம் ஜென்ரலாக தே பிகம் மோர் ஆக்டிவ். நீங்கள் ஸ்வாடில் பண்ணும்போது தே வில் ஜஸ்ட் கிக் இட் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு 3 to 4 months வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வாட்லிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி வெயில் காலங்களில் ஏசி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 28 to 30 degrees வச்சுருங்க. ஏசியோட ப்ளோவருக்கு நேராக குழந்தைய வைக்காதீங்க. அதே மாதிரி ஃபேனுக்கு நேர் கீழேயும் குழந்தைங்கள வைக்காதீங்க. இந்த லோ பர்த் வெயிட் பேபிஸ் பர்டிகுலராக 2.5 கிலோவுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தெர்மோ ரெகுலேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது, குழந்தைங்க குளிக்கும்போது குழந்தைங்களோட டெம்பரேச்சர் கீழே போகும். ஜென்ரலாக 3 கிலோவுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பாடியில் ஃபேட் டிஷ்யூ இருக்குது அப்படிங்கிறனால குளிக்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக டெம்பரேச்சர் இறங்காது. அப்படியே இறங்கினாலும் அவங்க குவிக்காக வந்து டெம்பரேச்சர் ரீகெயின் பண்ணிடுவாங்க. லோ பர்த் வெயிட் பேபிஸ் 3 கிலோவுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்க, பர்டிகுலராக 2.5க்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பாதிங் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது 2.5லேருந்து 3 kg இருக்க குழந்தைங்களுக்கு பாடி ஷவர் மட்டும் பண்ணுங்கள். 2.5 kgக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்கள வந்து வெட் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு ட்ரை கிளாத் வச்சு ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்களோட டெம்பரேச்சர் கீழே போகும்போது அந்த டெம்பரேச்சர் ரீகெயின் பண்ணுறதுக்கு குழந்தைங்க கேலரிஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கேலரிஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம சேவ் பண்ணோம்னா குழந்தைங்களோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வேறு சில விஷயங்கள் இந்த மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ். இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கிளினிக்கில் வந்து கேட்குறது வந்து, சார் நல்லா எடை போடுற மாதிரி சத்து மருந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது தப்பான புரிதல். இந்த சத்து மருந்தில் நாங்கள் கொடுக்கறது வந்து விட்டமின்ஸ் அண்ட் எலும்பு சத்துக்காண்டி உள்ள விஷயங்கள் தான். இதில் கேலரிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக தீஸ் விட்டமின்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ புட் ஆன் வெயிட். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த விட்டமின் மருந்துகள் வந்து உங்களோட எடை ஏற்றத்துக்கு டைரெக்டாக உதவாது. ஏன்னா அதில் கேலரிஸ் கிடையாது. நார்மலான வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்ஸ் அதில் இருக்குங்கிறனால குழந்தைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. ஆனால் வளர்ச்சிக்கு தேவை பால். விட்டமின் மருந்து டைரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த 5 days to 7 days வந்து குழந்தையோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் குழந்தையோட வளர்ச்சி பாதிப்படையும். அதனால் தேவையில்லாமல் முதல் 6 மாதங்களில் குழந்தைங்கள வீட்டை விட்டு அது எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டாம். பர்டிகுலராக க்ரௌடட் பிளேஸ், அதாவது கூட்டமான இடங்கள், கோயில் விசேஷங்களுக்கு தேவையில்லாமல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால தே கேன் ஈஸிலி கெட் இன்ஃபெக்ஷன். ரெண்டாவதாக வந்து குழந்தைங்கள ரொம்ப பக்கத்தில் போய் கொஞ்சுறது, முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.